ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணா ஸ்டோரில் சில பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து போகிற வழியில் பொருட்காட்சி எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சரவணா ஸ்டோருக்கு வந்து வந்தாச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து நான் திருநெல்வேலியில் உள்ள சரவணா ஸ்டோர் வந்து நான் போட்டிருக்கேன். ஃபுல் வந்து என்னென்ன ஃப்ளோரில் வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அது இல்லாமல் நமக்கு வந்து அது ரேட்டு வந்து நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது நமக்கு தேவைப்படுதா இல்லையா அப்படின்ட்டு அங்கேயே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக எப்போயாச்சும் தான், ரேர் தான் இங்கே சரவணா ஸ்டோர் போகிறது. போகிறது எதுக்கு அப்படின்னா, அங்கே போயிட்டு என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக சரவணா ஸ்டோர் போவோம். போயிட்டு ஏதாவது ப்ராடக்ட் வந்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து எடுத்துக்குவேன். இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து துணி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். அது இல்லாமல் மட்டும் இந்த மாதிரி சில பொருளை முன்னாடி வச்சுருப்பாங்க, ஆஃபர் போட்டுலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம போய் எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பில்லோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. சரின்னு சொல்லிட்டு அதை சும்மா ஒரு ரேட்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். எல்லாம் வந்து 70 ரூபா, 80 ரூபா, 150 ரூபா. ஸோ அந்த மாதிரி சம்திங் அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருந்துச்சு. ஸோ இது வந்து செம்ம சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா சம்திங் போட்டிருக்கு. இது ஒரு பென்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 40 ரூபாவாம். ஸோ அதோட ரேட் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கீழே அந்த கீச்செயின் மாதிரி தொங்குதில்ல, ஸோ அதுக்கு தான் அதோட ரேட்டு. இங்கே வந்து நாங்கள் வந்து மேலே வந்திருக்கோம். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு தேவையான இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டமும் இருக்கும். அது இல்லாமல் வந்து கிளிப்ஸு, நமக்கு தேவையான அந்த பொருட்களும் இருக்கும். வளையல், செயின், ஸோ அந்த மாதிரி ஐட்டமும் வந்து இருக்கும். ஸோ மெயினாக வந்து என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி நமக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சு நம்ம அதையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த லைனில் பார்க்குறேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு பென்னு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஓரலாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து எனக்கு தேவையானது வந்து எதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு தேவையானது வந்து நான் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் அந்த கிளிப்பு, அந்த நூல்கண்டு, ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து ஐட்டம் வந்து இருந்துருந்துச்சு. பார்க்க வந்து எல்லாத்துலேயும் ஒன்று எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்க, பெண் குழந்தை வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் சொல்லவே வேண்டாம். எக்கச்சக்க பொருட்கள் வந்து அந்த இதில் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து தோடு, என்ன மாடலாக இருக்குது தோடு எல்லாமே வந்து எதடா எடுக்கிறது எதடா விடுறது அந்த மாதிரி இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக வளையல்ஸ் கலெக்ஷன். ஸோ எல்லா பிராண்டான வளையலுமே வந்து இருக்குது. ஸோ நாங்கள் வந்து மேலே போயிட்டு கொஞ்சம் பொருளாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற ஐட்டத்துக்கு போயாச்சு. ஸோ நல்லா பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி. ஸோ 90 ரூபா. ஸோ ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ இங்கேருந்து மேலே தான் இருக்குது. ஃபுட் ஃபோர் வந்து கடைசி தான். அப்போ வந்து இங்கே வந்து ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இங்கேருந்து சிட்டியை ஃபுல்லாக பார்க்குறது வந்து சூப்பராக இருக்கும். இந்த வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ போனாலுமே இங்கே நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருப்பேன். பார்த்தா கொஞ்சம் ஓரளவு கண்ணு கெட்டுற வரைக்கும் நம்ம திருநெல்வேலி வந்து தெரியும். ஸோ ஆப்போசிட்டே வந்து வேலன் ஹைப்பர் மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ அது இன்னும் போனதில்லை. ஒரு நாள் போனால் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ அந்த ப்ரைஸ் எனக்கு எப்படின்னு தெரியல. ஸோ அங்கேருந்து கிளம்பி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த ராம் தியேட்டரில் வந்து இந்த ஜிகர்தண்டா இருக்குல்ல, ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஹஸ்பண்டுக்குமே இது பிடிக்கும். இதில் வந்து இங்கே வந்து ப்ரைஸ் வந்து 70 ரூபா. ஆனால் வந்து 50 ரூபாலையும் இருக்குது, 70 ரூபாலையும் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 2 பேரும் ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். இது வந்து சூப்பராக இருக்கும். எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. அங்கேயும் சாப்பிட்ருக்கோம், சரவணா ஸ்டோர்லேயும் வந்து சாப்பிட்ருக்கோம். சரி சாப்பிட்டோன்னே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே அங்கேருந்து வந்து கிளம்பி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இது படம் பார்க்க போகிறோமோ இல்லையோ இங்கே வந்து ஒரு ஜிகர்தண்டா வந்து வாங்கி சாப்பிட்றது வந்து பழக்கம். ஸோ 2 பேருமே வந்து சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஸோ நான் என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் இருந்தோம்ல, ஸோ அதை மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா மற்ற இது ஃபுல் வீடியோ வந்து
சரவணா ஸ்டோர் ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அது வந்து பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இந்தந்த பொருள் தான் வாங்கினேன். என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபைல் ஒன்று வாங்கினேன். ஸோ 20 ரூபா ஒரு ஃபைல் ஒன்று வாங்கினேன். இந்த பொட்டு வந்து 9 ரூபா. இந்த வந்து காஜல் வந்து இந்த 18 ரூபா. இது வந்து நான் எப்போயும் யூஸ் பண்ணுறது தான். எப்போயாச்சும் வெளியே போனால் யூஸ் பண்ணுவேன், வீட்டில் இருக்கும்போது தான் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த உள்ள காஜல் இப்படி தான் இவ்வளோ தூரம் தான் இருக்குது. ஸோ இது வந்து போட்டால் கொஞ்சம் வந்து இருக்கும், ஆனால் வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது. இது வச்சு துடைச்சா அப்படியே உடனே வந்து துடைஞ்சிரும். சும்மா நம்ம என்ன ஐக்கு கொடுத்துலாம் வாங்க முடியாது, அவ்வளோலாம் வாங்கவும் மனசு வராது. ஸோ அதனால் சும்மா வாங்கியாச்சு. அப்புறம் அந்த நாடா வந்து 14 ரூபா. அப்புறம் இந்த இது வந்து தோடு வந்து 25 ரூபா. ஸோ இது நல்லா இருக்கான்னு பாருங்கள். எனக்கு இந்த சில்வர் கலரு அந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த கிளிப்பு வந்து 6 ரூபா. ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கிளிப்பு வந்து 6 ரூபா. ஸோ அந்த ட்ரே ஃபுல்லாக இருக்கும். அந்த ட்ரேயில் நம்ம என்ன பொருள் எடுக்கிறோம் அப்படிமோ அதுக்குள்ளே ரேட் அங்கே இது பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த தோடு வந்து இது வந்து 8 ரூபா. இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து மாதிரி குட்டி குட்டியோண்டு தோடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் இருக்கும்போது அதை போட்டுக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். சரி, அதை போட்டுட்ருக்கேன். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு பென் எடுத்தாங்களா. ஸோ இதில் வந்து இது வந்து 22 ரூபா 50 பைசா போட்டிருக்காங்க. இந்த தோடு பாருங்கள், இது 6 ரூபா. அது வந்து நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இந்த கொக்கி மாடல், இது கொக்கி மாடலில் இது என்ன மாடல்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. வளைய மாடல். ஸோ நம்ம காது ஓட்டைக்குள்ளே போட்டுட்டு லாக் பண்ணுற மாதிரி. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் சரின்னு சொல்லிட்டு இந்த 2 எடுத்தேன். வீட்டில் இருக்கும்போது நம்ம போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் மல்லிகை பொருளும் அதுக்கப்புறமேட்டுக்கு காய்கறி மட்டும்தான் வாங்கியிருக்கோம். ரொம்ப வாங்க மாட்டேன், ஏன்னா எங்கள் 2 பேருக்கு வந்து அவ்வளோக்கா ரொம்பலாம் தேவைப்படாது. ரொம்ப ரேர் நாங்கள் வந்து வாங்குறது வெளியே. இப்போ நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்தம்பருப்பு, அப்புறம் ராகி மாவு, அப்புறமேட்டுக்கு கடுகு. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக நமக்கு தேவைப்படும்ல, அப்போ வந்து நான் இப்போ வாங்கிக்குவேன். சும்மா போர் அடிக்குதுன்னா சரவணா ஸ்டோர் போவோம். சொல்லப்போனால் அதுதான் உண்மை. அப்புறம் அப்படியே என்ன தேவைப்படுதோ அதையும் வந்து வாங்கிக்குவோம். மேக்ஸிமம் வந்து இங்கே பக்கத்தில் சின்ன சின்ன கடை இருக்குல்ல, ஸோ அங்கேயே 1-2 பொருள் தான் தேவைப்படும். ஸோ அதுவே அப்பப்போ தீரும்போது வாங்கிக்கிறது. மற்றபடி பெருசாக வாங்கணும் அப்படின்னா மட்டும்தான் இங்கே போய் பார்க்குறது. அப்பயும் பாருங்கள், நான் கொஞ்சோண்டு பொருள் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மிளகு, ஜீரகம், கம்பு இதெல்லாம் வந்து முக்கியமாக தேவைப்படும்ல. ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருள், அதனால் அதை மட்டும் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வெள்ளரிக்காய் இருந்துச்சு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்துச்சு. சரி, நான் அதையுமே வந்து நம்ம வாங்கிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் போட்டு வாங்கலாம். நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் வாங்கிக்கலாம். மீதி வந்து ரொம்ப வாங்காமல், பல்காக வாங்காமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினாலே போதும். அது பக்கத்துலேருந்து வாங்கினாலே ரொம்பவே இதுதான். மொத்தமே வந்து எனக்கு 481 ரூபா இந்த மளிகை பொருள் வந்திருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.